ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் தேவனின் தேன்துளி நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீதம் 128 ஒன்று என்ன சொல்கிறது என்று பார்க்கலாமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? அவருக்கு பயந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு உண்டான பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். தேவன் சொல்கிறார், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அதிகாலையில் நாம் தேவனை தேடுகிறோமா? நம் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மளை சரிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்மளை சரிப்படுத்தி அவருக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு பல நேரங்களில் நமக்கு நாமே தடங்களாய் இருக்கக்கூடிய மாத்திரமல்லாமல் நம்மளை பாக்கியவான்களாய் அவர் மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு அன்பான தகப்பன் வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு பயந்து நடப்பா, உனக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, எவனாயிருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் பார்க்குறோம், எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் பார்க்குறோம். உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், ஏழை, பணக்காரன், அது மாத்திரமல்ல ஃபூவர் ஃபேமிலி, ஏகப்பட்டது இருக்குது. அப்படிப்பட்டதான எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு பயந்து நடங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பயம் ஒருவேளை இல்லாமல் இருந்திருந்தால் இதை கேட்கிற யாவரும் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுச் சொல்லலாமா? தேவன் அதைத்தான் விரும்புகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒரு நிமிடம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க அவசியமாயிருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.